ரவுடி வெள்ளைக்காளியை கொலை செய்ய முயன்ற வழக்கில் ஒரு கார் கடலூர் மாவட்டம் அருகே பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜவேல் இணைக்கிறார். ராஜவேல், விவரங்கள். நந்தா, இன்று மதியம் பெரம்பலூர் மாவட்டத்தில் மதுரை சரகத்தில் பிரபல ரவுடி வெள்ளை காளி என்பவரை போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திவிட்டு மீண்டும் சென்னைக்கு அழைத்து செல்லும் பொழுது மர்ம கும்பல் 2 கார்களில் வந்து அவர்கள் உணவருந்தி கொண்டிருந்த உணவகத்தில் நாட்டு வெடிகுண்டுகளை வீசி அவரை கொலை செய்ய முயன்ற போது பாதுகாப்பு போலீஸ் எஸ்ஐ ராமச்சந்திரன் என்பவர் தனது துப்பாக்கியால் சுட்டபோது தப்பி ஓடிவிட்டனர். அவர்கள் வந்த 2 கார்களில் ஒரு கார் கடலூர் மாவட்டம் எழுத்தூர் அருகே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் நிறுத்தப்பட்டிருப்பதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு கார் நின்ற இடத்திற்கு சென்ற போலீசார் காரை பறிமுதல் செய்து எடுத்து வந்துள்ளனர். மேலும் சம்பவ இடத்திற்கு வந்த மத்திய மண்டல ஐஜி பாலகிருஷ்ணன் 5 தனிப்படைகள் அமைத்து விரைவில் குற்றவாளிகளை பிடிக்க ஏற்பாடு செய்துள்ளோம் என்று தெரிவித்தார். நன்றி ராஜவேல், விவரங்களுக்கு.